பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மார்க்கு 14:22 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவருடைய கடைசி ராபந்தி, கடைசி பந்தி என்று நாம் இதை அழைக்கிறோம். இதை இப்பொழுது நாம் திருவிருந்து இல்லைன்னா கர்த்தருடைய பந்தி என்கிற பெயரில் சபையிலே இதை நாம் அனுசரிக்கிறோம். இந்த திருவிருந்து அல்லது இந்த கர்த்தருடைய பந்தி எங்கே இருந்து தொடங்கினது என்றால், இயேசு சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக கடைசியாக சீஷர்களோடு அவர் எடுத்துக்கொண்ட அந்த இரவு உணவு. அந்த இரவு உணவை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் ஒரு அற்புதமாக அதை ஆயத்தப்படுத்தினார். ஒரு இரவு உணவு. அந்த இரவு உணவை ஆயத்தப்படுத்தி அப்பத்தை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தன் கைகளிலே நம்ம எல்லாரையும் எடுத்து ஆசீர்வதிக்கிற ஒருவராக இருக்கிறார். அவருடைய கைகளில் நாம் ஒரு அப்பமா இருந்தால் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவார். ஆசீர்வதித்து சொன்னார், நீங்கள் வாங்கி புசியுங்கள், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அந்த அப்பத்தை அவர் அடையாளப்படுத்துகிறார், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் போது நாம் ஆண்டவருடைய சரீரத்தோடு பங்கு கொள்ளுகிறோம். நாம் புசிக்கிற அந்த அப்பம் ஆண்டவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக, ஆண்டவருடைய சரீரத்தை போலவே அது இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது இது கர்த்தருடைய சரீரம் என்கிற எண்ணம் நம் மனதிலே வர வேண்டும். விசுவாசிகளாகிய உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு முறை திருவிருந்திலே பங்கெடுக்கும் போதும் இது அவருடைய சரீரம், இது அவருடைய சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்தார். அவள் எல்லாரும் பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. இங்க இப்படி சொல்லியிருக்கு. மத்தேயுல என்ன சொல்லியிருக்குன்னா, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் விசுவாசிகளே, தேவ ஜனமே, இங்கே நாம் பார்க்கிற வேளையில இந்த அநேகருக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது திராட்சை ரசத்தை எடுக்கிறோம். திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன புரிய வேண்டும் என்றால், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இயேசுவின் ரத்தம். இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இயேசுவின் ரத்தம். ஆமென். அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இயேசுவின் ரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக. அவை நாம் ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. நாம் ஆண்டவருடைய சரீரத்தை புசிக்கிறோம், ஆண்டவருடைய இரத்தத்திலே நாம் பானம் பண்ணுகிறோம். அந்த ரத்தத்தை குடிக்கிறோம்னா நாம் நேரடியாக ரத்தம் குடிக்கல. அந்த திராட்சை ரசத்தை குடிக்கும் பொழுது ஜெபம் பண்ணி அதை நாம் செய்யும் பொழுது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அதற்குள் வருகிறது. இயேசுவின் ரத்தத்தின் ஜீவன் அதற்குள் வருகிறது. இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற அந்த மகிமை அதற்குள் வருகிறது. இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்றாங்க. கர்த்தருடைய பந்தியை அலட்சியப்படுத்திடுறாங்க. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்காம விட்டுடுறாங்க. மாதத்திற்கு ஒரு முறை இருக்கிற கர்த்தருடைய பந்தியில கூட ஒழுங்கா பங்கெடுக்கிறது இல்லை நிறைய பேர். நீங்கள் அப்படி இராமல் ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியையும் முக்கியப்படுத்தி அந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கெடுத்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்களாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த வேளையில நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் என்றார். அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு
ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் அந்த இயேசுவின் சரீரத்திலே அந்த தழும்புகள்ல இருக்கிற வல்லமை உங்கள் சரீரத்தில் பாய வேண்டும் என்றும், இயேசுவனுடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை உங்கள் சரீரத்துக்குள் வர வேண்டும் என்றும் நீங்கள் ஜெபத்தோடு அதை செய்யுங்கள். உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். பிதாவே, இந்த நேரத்திற்காக வேலைக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய கரங்களை எங்களை கொடுக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். இந்த பந்தியிலே பங்கெடுக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பந்தி அது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா மகிமையும் கனமும் அவர் ஒருவருக்கே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.